மகாராஷ்டிரா மாநிலம் பத்லாபூரில் ரயில் மறியலில் ஈடுபட்டவர்கள் மீது தடியடி நடத்திய போலீசார் மீது மக்கள் கற்களை வீசி தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த காட்சியை முதலில் பார்க்கலாம். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் விவரிக்க கேட்போம். ரமேஷ், வணக்கம். 4 வயது சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த விவகாரம் பத்லாபூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது நிலவும் சூழல் என்ன? அங்க வன்முறையானது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறதா? முழு விவரங்கள் என்ன? இல்லை, சூழல் மிக மோசமாகத்தான் இருக்கிறது. காலை 10 மணிக்கு பத்லாபூர் ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு தண்டவாளத்திலேயே ஆயிரக்கணக்கானவர்கள் அமர்ந்து ரயில்களை எல்லாம் நிறுத்தி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். காவல்துறையினர் மிக அதிக எண்ணிக்கையிலே பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் நேரமாக கூட்டம் கலைந்து செல்வதற்கு பதிலாக அது வன்முறையாக மாறக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு பக்கம் அந்த பள்ளிக்கு முன்பாக ஏராளமான பொதுமக்கள் குழுமி அங்கு போராட்டம் நடத்தி வருகிறார்கள். மற்றொரு புறம் இங்கு பத்லாபூர் ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு மக்கள் போராடி வருகிறார்கள். ரயில் சேவை என்பது மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய தொடர்ச்சி எப்படி ஆகிவிட்டது என்றால், இவர்களை கலைந்து செல்வதற்காக காவல்துறையினர் தடியடி நடத்தினர். இதனால் கோபம் அடைந்த மக்கள் பதிலுக்கு காவல்துறையினரை நோக்கி கற்களை வீச தொடங்கிவிட்டனர். இதனால் அங்கு ஒரு அசாதாரணமான சூழல் காணப்படுகிறது. பதற்றம் மேலும் அதிகரித்திருக்கிறது. இரு தரப்புக்கும் இடையே மோதல் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஒருபுறம் காவல்துறையினர் தடியடி நடத்துகின்றனர், மற்றொரு புறம் பதிலுக்கு மக்களும் தங்களை தற்காத்துக் கொள்ள அவர்களின் மீது கற்களை வீசி வருவதால் ஒரு மிகப்பெரிய அசாதாரணமான சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அந்த சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு முன்பாகவும் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். சற்று முன்னதாக இன்னொரு செய்தி என்ன கிடைத்தது என்றால், இந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளியை காவல்துறையினர் ஏற்கனவே கைது செய்து விட்டாலும் கூட அந்த அக்ஷய் சிண்டே என்ற அந்த இளைஞரின் மீதும் பொதுமக்கள் தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய அந்த நிகழ்வும் சற்று முன்னதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் ஏற்கனவே கிளர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. பல இடங்களிலே போராட்டம் நடைபெற்று வருகின்றது. அந்த கொல்கத்தாவில் பற்றிய அந்த தீ தற்போது நாடு முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது என்றுதான் என்ன தோன்றுகின்றது. அந்த அளவுக்கு இந்த மகாராஷ்டிராவில் இந்த சம்பவம் என்பது ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.